வணக்கம். இந்த வீடியோல இதயம் முரளி பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ உங்களுக்கு தெரியும். அ அதர்வா, ஃபகத் ஃபாசில், அப்புறம் அந்த பரிதாபங்கள், டிராவிட், சுதாகர், இன்னும் பிரீத்தி முகந்தன், அ கைது லோகன் இந்த மாரி ஒரு அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்குறப்போ, இத்தனைக்கு தமனோட மியூசிக்கல், அ டீசர், ட்ரெய்லர் இந்த மாரி விஷயங்கள வச்சு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி விட்டாங்க. இத்தனைக்கும் இந்த படத்தோட டைட்டில் இதயம் முரளிங்கிறது 1991ல முரளி அவர்கள் நடிச்ச முரளி அந்த இதயம் அந்த படம் பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த படத்துல கடைசி வரைக்கும் முரளி வந்து காதல சொல்ல முடியாம அப்படியே விட்டுருவாரு. இந்த படத்துலயும் அந்த ஒரு தீம் தான் எடுத்திருக்காங்க. அ ஹி கதாநாயகன் முரளி வந்து கடைசி வரைக்கும் இந்த லவ் சொல்லாத மாரியே நெறைய இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால, இந்த படத்துக்கு அந்த ஒரு டைட்டில்லாம் வச்சு படத்த எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துரலாம். ஆக்சுவலா படத்தோட ஆரம்பத்திலேயே பல படங்கள இதுக்கு முன்னாடி உருப்பட்ட படங்களே பார்த்திருப்போம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு கல்யாண சீன் காமிப்பாங்க. அதுல ஒண்ணு படத்தோட கதாநாயகன், இல்ல கதாநாயகிக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். முக்கியமா சொல்லணும்னா, அதுல கதாநாயகன், கதாநாயகி இங்க இருக்க மாட்டாங்க. அதே மாரி இந்த படத்துலயும் கதாநாயகன் இங்க இல்ல. எங்கன்னு பார்த்தா, ஆ ஃபாரின்ல இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த தமன், டிராவிட் இவங்களோடலாம் ஃபாரின்ல இருக்காரு. அவருடைய மாமா யாரு நட்டி அவர் வந்து கால் பண்ணி, "எங்கடா இருக்கீங்க? இன்னும் 2 நாள் கல்யாணம் வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் வராம?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க கிளம்பி அவசர அவசரமா கிளம்பி வராங்க. சரி, ஓகே, இது ஏதோ எலைட் கைண்ட் ஆஃப் காதல் படம் அப்படின்ற மாரி ஒரு தீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்படியே போய் ஃப்ளைட்லாம் ஏறி அவசர அவசரமா அது பிசினஸ் கிளாஸ்லாம் போறாங்க. ஆ போறப்ப இங்க ஃபகத் ஃபாசில் மீட் பண்றாங்க. அவர்கிட்ட அவர் வேண்டான்னு சொல்லி வற்புறுத்தி, "நான் ஃபிளாஷ்பேக் சொல்லியே ஆவேன். ஏன் இந்த மாரி ஃபிளாஷ்பேக் சொல்லியே ஆவேன்னு" ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஸ்கூல் போர்ஷன்ஸ்லேருந்து வழக்கம் போல வருது. ஸ்கூல் போர்ஷன்ஸ் காமிக்கிறாங்க. அதாவது ரொம்ப சின்ன பசங்களா காமிக்கிறாங்க. அது அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும். அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அவங்கள மேல கிரஷ் வச்சு, அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸ் ஒண்ணு காமிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து ஹைஸ்கூல் போவாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு காதல். பிரீத்தி முகுந்தன் அவங்கள டியூஷன்ல மீட் பண்றது. அந்த இடத்துல ஒரு காதல். அங்கேயும் வந்து காதல கடைசி வரைக்கும் சொல்ல முடியாம சில சிச்சுவேஷன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் காலேஜ்ல போர்ஷன்ஸ் காட்டாம, அது காலேஜ் முடிச்ச அந்த ஒரு கட்டத்துல இருக்கிற மாரி ஒரு லவ் போர்ஷன். அங்க கைது லோகர் அவங்கள வந்து அகைன் மீட் பண்றாங்க. அங்கேயும் வந்து காதல சொல்ல முடியாம ஒரு சம்பவம் நடக்குது. இதெல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்ப இவங்களெல்லாம் மீட் பண்ற சிச்சுவேஷன்ஸ் இவருக்கு கிரியேட் ஆகுது. அந்த டைம்லயாவது இது சொன்னாரா? இல்ல அவங்கள என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அப்புறம் கடைசில யார் கூட தான் இந்த கல்யாணம் அப்படின்றத சுத்தி தான் இந்த படம் வந்து நகருது. ஆக்சுவலா நான் பெருசா ஸ்பாய்லர்லாம் ஒண்ணும் பண்ணல. ஸ்பாயில் பண்ற அளவுக்கு இந்த படத்துல அப்படி எதுவும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா இந்த படம் எனக்கு டிசப்பாயிண்டிங். ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகல. இன்கேஸ் இந்த படம் ஆஹா ஓஹோன்னு இருக்கு, எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்றவங்க மேபி நீங்க அந்த ரிவ்யூவ ஸ்கிப் பண்ணிறலாம். சரி, ஓகே. இந்த படத்துல சரி என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா, விஷுவல்ஸ் நல்லாவே இருக்கு. படம் ஃபுல்லாவே விஷுவல்ஸ்க்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்கான். மனோஜ் பாரம்ஸ் அவரு விஷுவல்ஸ் ஆகட்டும். ஆம், அத்தனைக்கும் அங்கங்க காமெடிகள் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் முக்கியமா சொல்லணும்னா, அந்த ஸ்கூல் போர்ஷன் சின்ன பசங்களா இருக்கிற அந்த ஒரு இடத்துல வர சில காமெடி போர்ஷன்ஸும், அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹைஸ்கூல்ல போயிட்டு இந்த டியூஷன்லாம் போற அந்த சீன்ஸ், அங்க அந்த பிரீத்தி முகுந்தன் இவங்களுக்கு இடையில அந்த இடத்துல நடக்கிற ஒரு சில காட்சிகள் உண்மையாவே நல்லா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா, இந்த கிளாஸ் ரூம்ல காதல் கொண்டேன் அ தனுஷ் மாதிரி ஒரு சீன் சுதாகர் ஒண்ணு பண்ணுவார். அந்த சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு கடைசி ஒரு 20 நிமிஷம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தாலும் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஃபகத் ஃபாசில்லாம் உள்ள விட்டு, ஏதோ ஒரு மாதிரி ஒண்ணு பண்றேங்கிற பேர்ல காமெடியும் அப்படி இப்படிலாம் சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணி அ ஒரு படத்த ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. இந்த சீன் தவிர படத்துல எதுவுமே உருப்படியா இல்ல. எல்லாமே ஆர்கானிக்காவும் இல்ல. ஜஸ்ட் லைக் தட்ன்னு எடுத்து வச்சிருக்காங்க. இது மாரி எடுத்து வச்சா போதும். எல்லாரும் பார்த்து ஓட வச்சுருவாங்கன்ற மாரி தான் இந்த வருஷத்துல இதுக்கு முன்னாடி ஓடுன 2 ஹிட்டான படங்கள். இந்த ஸ்கூல் லவ் காமிக்கிறேன், நாஸ்டால்ஜியா கிரியேட் பண்றேங்கிற பேர்ல ஒன்னத்த கிரியேட் பண்ணி நம்ம தலையில கட்டிர்றாங்க. அதையும் பார்த்துட்டு சில பேரு ஃபயர் வுட்டுட்டு ரொம்ப நாஸ்டால்ஜியா இருந்தது. அப்படி கனெக்ட் ஆச்சு, இப்படி கனெக்ட் ஆச்சுன்னு எப்படிதான் மனசாட்சியே இல்லாம சொல்றாங்கன்னு தெரியல. அப்புறம் ஓடிடில வந்து அத அடி வாங்குனதுக்கப்புறம் அங்க அவங்களே காணாம போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம். இன்னும் சொல்லப்போனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா அது கைண்ட் ஆஃப் லவ் நீ பண்ற அப்படின்ற மாரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அந்த டைம் காலகட்டம் காட்டுறாங்க இல்லையா? அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் டீசென்ட்டாவே இருந்தது. அதுல வந்து அவருடைய மாமா வெறும் டீ போடுற வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, அது ஓகே. அதுக்கு அடுத்து இவங்க அந்த ஹை ஸ்கூல் போர்ஷன்ஸ் அது கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இத்தனைக்கும் சுதாகர் அங்கங்க வரக்கூடிய காட்சிகள்ல ரொம்பவே காப்பாத்தி விட்டுறாரு. சரியா? அதுக்கப்புறம் அங்க ஒரு எதனால காதல் சொல்ல முடியாம போகுதுன்ற சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த பிரீத்தி மோகன்ஸ்ல. அது கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாரி இருந்தது. அதுக்கடுத்து இவங்க ஒரு போர்ஷன் காமிக்கிறாங்க. முக்கியமா அந்த கைதில உட்கார்ற இன்ட்ரோக்கு அப்புறம் சில காட்சிகள் காட்டுறாங்க. அவங்களோட 2 பேர் சேர்ந்து பழகுறாங்க. அது வந்து இப்போ ஒரு 2019 அந்த காலகட்டங்கள்ல, ஓகேவா? அந்த டைம்ல உங்களுக்கே தெரியும், ஃபோன் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஜியோ எல்லாமே இருந்துச்சு. அவங்க கூட நல்லா சேர்ந்து பழகுறாங்க. ஒரு இப்போ காலகட்டத்தில 1991ல ஃபைன்.
அதாவது லவ் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் 2000s வரைக்குமே காதல் சொல்ல முடியாது. தயக்கம், ஃபோன் இருக்காது, கான்டாக்ட் இருக்காது. இந்த மாரி விஷயங்கள்லாம் ஓகே. 2019லயும் வந்து ஒரு பொண்ணு ஒரு பசங்க அந்த கும்பலோட சேர்ந்து பழகுறாங்க. தமன்னு இவங்களோடலாம் சேர்ந்து ஒண்ணா பழகிட்டு இருக்காங்க. அதில கைதுலோகர் இருக்காங்க. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் அவங்களுக்கு நம்ம மேல நம்மள புடிச்சிருக்கா? இல்லையா? இல்ல வெளிப்படையா உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு கேட்கிற அளவுக்கு இந்த டைம்ல இருக்காங்களா? அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆ சரி அது கூட ஓகே. உங்களுக்கு வந்து அ சொல்ல முடியல, வரல. அவங்கள பார்த்தும் அவங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு நீங்க இன்னசென்ஸா இருக்கீங்கன்றதெல்லாம் ஓகே. அந்த டைம்ல சாரி இது வந்து 2011 டைம்ல சாரி நான் 2019 சொல்லிட்டேன். அப்பதான் என்ன வேர்ல்டு கப்லாம் காமிச்சாங்க. அதனால 2011, 12 டைம்ல அந்த கைதில ஒரு போர்ஷன்ஸ் வருது. ஐ அம் சாரி. இருந்தாலும் அந்த டைம்ல ஓரளவுக்கு கீபேட் ஃபோன் நல்ல ஃபோன்லாம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல இவங்க கடைசி வரைக்கும் காதல் சொல்லாம அப்படி இப்படின்னு இழுத்துட்டு அந்த ஏதோ வைக்கணும்னு அந்த இன்டர்வல் போர்ஷன்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறேன். அங்கே சின்னி ஜெயந்த கொண்டு வந்து விடுறேன். இந்த அந்த சின்னி ஜெயந்த் வர சீன்ல எப்படி இருந்ததுன்னா, இந்த நானும் ரவுடி தான் இல்ல, "யோவ் இவன் ஏன்டா இப்ப வரான்ற" மாரி தான். ஏதோ வந்து அந்த சீன கிரியேட் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷன் சீன்ல வந்து இந்த மாரிலாம் ஒண்ணு ஒரு ரீகிரியேட் பண்றேன். ஒரு நோஸ்டாலஜி அதான் அந்த 1991 படத்த கிரியேட் பண்றேங்கிற பேர்ல, ரயில்வே ஸ்டேஷன் அப்ப இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனே டிசைன் மாத்தி காமிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2011 சென்ட்ரல் ஸ்டேஷன் இதே மாரி தான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இவங்க வேற ஏதோ சென்ட்ரல் ஸ்டேஷன் அதெல்லாம் பஞ்சாயத்துல விடுங்க. அங்கே கைதில உட்கார கடைசியா வந்து அவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டாங்க. இத்தனைக்கும் டாக்டருக்கு முடிச்சுட்டாங்க. ஊருக்கு கிளம்பி போறதா இருக்கு. இது ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல நான் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல போயிட்டு, அ அவங்கள ட்ரெயின் ஏத்தி விடுறாங்க. அவங்களையும் இவங்கள மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கறதுலயே தெரியுது. நமக்கே தெரியுது. சரி 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சீன்லயே வந்து லவ் சொல்லல. ஓகேவா? ஸ்பாயிலர் தான். மன்னிச்சுக்கங்க. பட் எனக்கு என்னடான்னா, அவங்க போயிடுறாங்க. ஒரு ஃபோன் நம்பர் நீ இவ்வளோ நாள் பழகுன, ஒரு ஃபோன் நம்பர் நீ எதுவும் வாங்கல. அதுக்கப்புறம் நீ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணல. அப்ப நீ என்ன லவ் பண்ணன்ற மாரி தான் எனக்கு கேள்வி. எனக்கு அதே தான் ஒரு கேள்வியா இருந்துச்சு. நீ இவ்வளோ நாள் சேர்ந்து எல்லார் கூடயும் சேர்ந்து கும்பலா பழகுனீங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் மீட் பண்ணிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க என்ன ஏதோ ஃபாரினுக்கு போறாங்களா? இது ஏதோ ட்ரீட்மென்ட்க்கு போறாங்களா? இல்லல்ல. ஊருக்கு தான் போறாங்க. நீங்க வந்து புடிச்சிருக்குன்னு சொல்றதுல கூட விடுங்க. ஒரு ஃபோன் நம்பர் இருந்தா அப்ப சொல்ல முடியலன்னா, இன்னொரு நாள் நீங்க கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். அப்ப ஃபோன் கண்டுபிடிக்காத காலம் இல்ல. நீ எந்த கான்டாக்டும் பண்ணல. எதுவுமே பண்ணலன்ற ஒரு லட்சணத்துல அந்த சீன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நெறைய பேரு கைத்தட்டி பயிர் விட்டுருந்தாங்க. எனக்கு அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணிக்கவே மாரியே காட்டல. அதான் ஒரு பிரச்சனையே. அதுக்கப்புறம் எப்பவுமே மீட் பண்ணல. இவரு வந்து அந்த வருத்தத்திலேயே ரொம்ப நாள் போறாரு. இது என்ன பியூட்டின்னா, அப்போ வரைக்கும் லோக்கல் சேனல் இந்த வீட்டுக்கு மேலேயே லோக்கல் சேனல் வச்சுட்டு இருந்தானுங்க. 2019க்கு அடுத்து காட்டுறாங்க. அந்த சமயங்கள்ல இவங்க வந்து பெரிய லீடிங் நேஷனல் லெவல் சேனல் ஆயிட்டாங்க. லோக்கல் சேனல் நேஷனல் லெவல். இந்த நம்ம தமிழ்நாடு சேனல் மட்டும் இல்ல. நேஷனல் சேனல் அளவுக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அதர்வா அவங்க மாமாலாம் எப்படி டீ போட்டு கொடுத்து அந்த சேனல் பெரிய டைம் அதுக்கு ஒரு இது மட்டும் சொல்றாங்க. ஏன்டா நான் திருப்பினேன் அதெல்லாம் சொல்றாங்க. சரி ஓகே அந்த சீனா ஓகே. ஏன் அந்த மாரி ரொம்ப ரிச்சா காட்டுறாங்கன்னா, இந்த படத்த ஃபுல்லாமே எலைட்டா காமிக்கணுன்ற மாரி காமிச்சிருக்காங்க. சரி ஓகே. இந்த இடம் கூட ஓகே. ஓகேன்னு சொல்ல மாட்டேன். ஐ மீன் அந்த அந்த மாரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க ரிச் ஆயிட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் பிரீத்தி முகுந்தன ஒரு இடத்துல சந்திக்கிற சிச்சுவேஷன் வருது. எனக்கு ஒண்ணும் புரியல. சரி ஓகே. இப்ப அவங்கள பார்த்தோன்னா, திரும்பவும் அவங்ககிட்ட இந்த மாரி ஏதோ சொல்லணும் அப்படின்னு திரும்பவும் அவர்கிட்ட நான் அதாவது அவங்க அந்த ஒரு 2, 3 நாள்ல ஒரு ஃபங்ஷனுக்காக மீட் பண்றாங்க. அந்த இடத்துல சரி இப்ப நாங்க புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நெனைக்கிறார் போல இருக்கு. திரும்ப அதே மாரி இப்போ ஏர்போர்ட்டுக்கு போறாரு. சொல்றேங்கிற பேர்ல. ஏன்னா நீ எப்படியும் அவ்வளோ தூரம் இத்தனைக்கும் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ ஓடி போறாரு. நீ இவ்வளோ நாள் இருக்கிற இடத்துலன்னு சொல்லல. கரெக்ட்டா யாராவது கிளம்பி போறப்போ தான் நான் போய் சொல்றேன்ட்டு, அங்கே போய் ஃப்ளைட் போயிருது. இவர் வந்து திரும்ப புலம்பிட்டு நிக்கிறார். சரி ஓகேப்பா. அவரு கிளம்பி போயிட்டாரு. இவர்கிட்ட இருக்கிற காசுக்கு இவர் அப்பயே போய் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இல்ல ஃபோன் பண்ணி சொல்லலாம். எந்த ஒரு இதுவும் பண்றதில்ல. இத்தனைக்கும் அவரோட மாமா கம்பல் பண்ணி இன்னொரு கல்யாணத்தையும் பண்றாரு. அதுவும் சந்தோஷமா தான் என்கேஜ் எல்லாம் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நான் போயி அ இன்னொரு கேரக்டர் வந்து மீட் பண்ணி இவங்க ஒரு அட்வைஸ் ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அதெல்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, திரும்ப இந்த கல்யாணம்லாம் வச்சுக்கிட்டு, நான் போயிட்டு நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி முகந்தன் கிட்ட சொல்றேன்ட்டு ஃபாரின் கிளம்பி போறாங்க. இந்த ஃபாரின் லொகேஷன்ஸ் காட்டுறதுக்காகவும், இத்தனைக்கும் பிரீத்தி முகந்தன் நாசாலலாம் ஒர்க் பண்ற மாரிலாம் காமிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமா எதுவுமே எடுபடல. எதுக்கு இந்த படத்துல தான் வச்சுக்கிறீங்கன்னு கூட தெரியல. அங்கே போயிட்டு திரும்பவும் அங்கே சும்மா இல்லாம அங்கே போய் இந்த கல்யாணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, அங்கே ரொம்ப நாள் பழகிட்டு சொல்றதா வேணாமா? இந்த ஊர்லயும் ஒரு பொண்ணு பேக்கப்க்கு இருக்கு. இந்த மாரி ரொம்பவும் டிராமாத்தனமா பண்ணி, கடைசி வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா எல்லா பொண்ணுங்களும் இவங்கலாம் வேணுன்ற மாதிரி ஒரு ஒரு எலைட் காதல காமிக்கிறேங்கிற பேர்ல அதான் இவங்க காமிக்கிற எல்லாமே எலைட் தான்.
வீடாக இருந்தால் பெரிய பெரிய வீடு, ஓகேவா? இந்த விளம்பரத்தில் காட்டுவாங்களே மண்டபம்னா அதே மாதிரி பெரிய மண்டபம், எல்லாமே நீ காமிக்கிற சீன் எல்லாமே ஃபாரின்ல எடுப்பேன், மல்டிபிள் லொக்கேஷன் எடுப்பேன், அவ்வளோ மாண்டேஜ் ஷாட்டு இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் இருக்கு. பட் இது யார் கனெக்ட் பண்ணிக்குவான்னே தெரியல. ஏன்னா இவங்க காட்டுற காதல் எல்லாமே ரொம்பவும் அப்டேட்டா இருக்கு. இந்த ஒரு 2020கள்லயும் வந்து இந்த அளவுக்கு ஒருத்தன் திணறிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியல. அதுவும் நான் எல்லா சுச்சுவேஷன் ஃபாரினா இருந்தா கூட நான் ஃபோன் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். நேர்ல தான் போவேன். இந்த மாரி காட்சிகள்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இதில இத்தனைக்கும் கூட வர கேரக்டர்ஸும் வந்து உசுப்பேத்தி விடுறது, இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, அவங்களும் பெருசா எதுவும் சப்போர்ட்டிவ் இல்ல. இத்தனைக்கும் இன்னொரு விஷயம், இந்த படத்தில இவங்க கிட்ட இஷ்டத்துக்கு பட்ஜெட் இருக்குன்ற பேர்ல, எந்த கேரக்டர் எல்லா கேரக்டரும் நோன் ஆர்டிஸ்ட் தான். அதாவது யாராவது இங்க டீ எடுத்து குடுக்குறதா, அந்த கேரக்டர் வந்து உடனே அந்த கேமியோ மாரி ராம்கீலிருந்து யாராரோ வந்துகிட்டு இருக்காய்ங்க. ஒரு 10 செகண்ட் சீனா இருந்தாலும் அவங்கள வந்து இந்த கடையில போய் வாட்டர் பாட்டில் வாங்குனாங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து குடுக்குறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர். அந்த மாரி ஊறப்பட்டத வாங்கி வச்சுக்கிட்டு, கிளைமேக்ஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறவங்க பேர்ல இந்த ஃபகத் ஃபாசில்லாம் எடுத்துட்டு வந்து எதுக்கு இந்த லெலம் இந்த படத்துல வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது வச்சு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இந்த மாரி விஷயங்கள் மாசான சீனே ரீகிரியேட் பண்றேன்னு ஆவேசம் சாங்லாம் போட்டு அந்த மாரி தான் ஒரு விசிலோ, கிளாப்ஸோ வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கு. அந்த லட்சணத்துல படமும் இருந்துச்சு. டூ பி ஹானஸ்ட் இந்த மாரிலாம் பேசிட்டு இருந்தா, படம் ஃபுல்லா இந்த மாரி ஃபுல்லா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கலாம். அம் கடைசி வரைக்கும் எந்த ஒரு பெருசா ஒரு புதுசா என்கேஜிங்கான எந்த ஒரு சீனும் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அட்லீஸ்ட் சுதாகருக்கு இன்னும் கொஞ்சம் சீன்லாம் குடுத்து, கொஞ்சமாவது குடுத்து, இன்னுமா கொஞ்சமா சிரிச்சுட்டு வந்திருக்கலாம். அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு வந்து இந்த மாரி எலைட் படங்கள் ஃபுல்லா விளம்பரம் தான். ஒண்ணு துணிக்கடை விளம்பரம், நகைக்கடை விளம்பரம். அந்த ஃப்ரேம்ஸே நீங்க பார்த்தீங்கன்னாலும், இவங்க சொல்ற காட்டுற இடங்கள், வீடு, இவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே இந்த விளம்பர டிவில, இந்த சீரியல் டைப் ஆஃப் ட்ராமா, இந்த புடவை விளம்பரம், நகை விளம்பரம், அந்த காப்பி விளம்பரம், இந்த மாரி சீன்கள் தான் ஃபுல்லா எடுத்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கனெக்ட்டும் ஆகுற மாரி இல்ல, ஒர்க் அவுட் ஆகுற மாரி இல்ல. ஜஸ்ட் லைக் தட் ஃபாரின் அதாவது இவங்க ஃபாரின்ல போய் நெறைய அந்த சீன்ஸ்லாம் எடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்க நாசால ஒர்க் பண்றாங்க. இவங்க இவ்வளோ பெரிய டிவி ஆயிட்டாங்க. இல்ல சார் டிவி வச்சுக்கிட்டாங்கன்ற மாரி காட்சிகள் தான் இருந்தது. இத தாண்டி இன்னும் ஊறப்பட்டது சொல்லிட்டே இருக்கலாம். டக்குன்னு எதுவும் நோட் பண்ணி வைக்காதனால மைண்டுக்கு வரல. பட் அகைன் ஓவராலா ரொம்பவும் ஒரு ஆவரேஜ் படமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அகைன் நான் பார்க்குற நெறைய சோஷியல் மீடியாலேருந்து எல்லா போஸ்ட்லயும் படத்த ஆஹா! ஓஹோ! ரொம்ப நாஸ்டால்ஜியா கிரியேட் ஆச்சு. எனக்கு கனெக்ட் ஆச்சுன்ற அளவுக்கு எப்படிதான் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அ மேபி நீங்க இன்கேஸ் படம் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாரி ஒர்க் அவுட் ஆயிருச்சான்னு சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்ன்னு இப்ப எல்லா படத்துலயும் டெம்ப்ளேட்டா வச்சுர்றாங்க. இப்போ ஒரு லவ் படமே இப்பலாம் வருதுன்னா, லவ் படம் அந்த மாரி ரோம் காம் எல்லாம் வைக்கிறேன்ற பேர்ல, நான் ஸ்கூல் போர்ஷன் ஒண்ணு வைக்கிறேன். நான் ஸ்கூல் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? எந்த மாரி லவ் பண்ணேன் தெரியுமான்னு ஒரு ஸ்கூல்ல வைக்கிறேங்கிற பேர்ல, அது படத்துக்கு தேவைப்படுதோ இல்லையோ, ஒண்ணு வச்சுர்றானுங்க. அதுல அந்த நடிகரையே ஷேவ்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்டா ஒண்ணு காமிக்கிறாங்க பாருங்க. அதுவும் இந்த படத்துல ரக்ஷன்லேருந்து இந்த அதர்வா கூட ஓகே. ஆனா சில பேர்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ங்கிற பேர்ல ஒண்ணு காமிச்சாங்க. சுத்தமா அது வேணாம்ப்பா. வேற யாரையாவது கூட வச்சு அந்த ஸ்கூல் போர்ஷன் வந்து நீங்க காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப உறுத்துற மாரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இன்க்ளூடிங் எல்லாரையும் தான் நான் சொல்றேன். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ங்கிற பேர்ல 12வது படிக்கிற பேர்ல ஒரு நல்லா காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு அது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் சில கொஞ்ச நாளா பார்க்குறோமே. எப்படின்னா இந்த ஒரு படத்துல நமிதாவும், சரத்குமாரும் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஆடுற ஒரு ஃபீல் தான் எனக்கெல்லாம் ஆச்சு. பட் அகைன் அதே மாரி தான் படம் ஃபுல்லா எல்லா ஃப்ரேமுக்கும் செலவு பண்றேன். அதுவும் ஒரு சீன்லலாம் பிரீத்தி முகுந்தன் நான் பானிபூரி சாப்பிட்றேங்கிற பேர்ல நைட்டு திருச்சியிலேருந்து மதுரைக்கு போற மாரி படத்துல ஓவர் டிராமேட்டிக்கா பண்றது, அலைட் பண்றது, இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றத யோசிக்காம, நான் ஒரு விளம்பர படத்த எடுத்து காமிக்கிறேங்கிற பேர்ல எடுத்து, இத்தனைக்கும் விளம்பரம்லாம் நல்லா பண்ணி, நல்லா ப்ரீ புக்கிங் பண்ணி, ஓரளவுக்கு இப்போ படம் எல்லாம் பார்த்து வேற வழியெல்லாம் ஃபயர் விடுறாங்களா? புடிச்சு ஃபயர் விடுறாங்களான்னு தெரியல. பட் இன்கேஸ் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்கேஸ் நான் சொன்னதுல ஏதாவது குறை இருந்தா, தயவுசெய்து நீங்க சொல்லுங்க. நான் திருத்திக்கிறேன். பட் ஓவராலா படம் ஒரு பிலோ ஆவரேஜ் இல்ல ஆவரேஜ் கேட்டகரி தான். ம். ஓகே.